தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் மத்தியானம் சிம்பிளாக ஒரு லஞ்ச் பண்ணலாம், கடைக்கெலாம் கொஞ்சம் போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி அரிசி வச்சு ப்ளெயினாக குஸ்கா தான் ரெடி பண்ணியிருந்தேன். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சாதம் வடித்து குழம்பு வடித்து பொரியல் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் இப்போ வீட்டில் லீவில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சாப்பிட்றத தான் விரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா பண்ணலான்னு வெங்காயம் கட் பண்ண தோல் தாங்க உரிச்சேன். ஆனியன் ரைத்தாலாம் வேணாமா, எங்களுக்கு கர்டில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கொடுங்கன்னாங்க. நமக்கும் கொஞ்சம் வேலை மிச்சம்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மாதிரியே போட்டு கொடுத்துட்டு கொஞ்சமாக மாம்பழம்லாம் எடுத்து வச்சுருந்தேன் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் நான் என்னோடய சின்ன பொண்ணை மட்டும் கடைக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கீர்த்தனான்னு ஒரு பாப்பா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கம்மிங் சாட்டர்டே 31st அன்றைக்கி 3rd பர்த்டே. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கும் செகண்ட் பர்த்டேக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தோம். இப்போ பாப்பா நல்லா வளர்ந்து விளையாடலாம் ஆரம்பிச்சிட்டா. அதனால் அவளுக்கு விளையாட்டு சாமான் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு தான் வந்திருந்தோம். அவள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாலே கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு எங்களுக்கு வந்து கட்டு போடுற மாதிரி, ஊசி போடுற மாதிரி, ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு செக் பண்ணி பார்க்குற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நாளாகவே பண்ணிகிட்ருக்கா. சரி, அவளுக்கு ஒரு டாக்டர் செட்டும் சொப்பு சாமா மாதிரி வச்சு விளையாடுறதுக்கு ஏதாவது வாங்கலான்னு பிளான் பண்ணி தான் வந்தோம். கரெக்டாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரி 2 gift கிடச்சிது. இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த ஸ்டெத்தோஸ்கோப் வந்து ரொம்ப அப்படியே ஒரிஜினல் ஸ்டெத்தோஸ்கோப் மாதிரி இருந்துச்சு, சூப்பராகவே பார்க்குறதுக்கு. சரி, நானும் என்னோடய சின்ன பொண்ணும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து ஒரு வழியாக 2த்தையும் முடிவு பண்ணி வாங்கிட்டு கீர்த்தனா சாக்கில் கடைக்கு போயிட்டு அங்கே நமக்கு ஏதாவது வாங்காமல் இருந்தால் மனசே ஆறாதுலங்க. அதனால் திடீர்னு பார்த்தா என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு. இது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஒரு பிளான்ட்ஸு அண்ட் பாட்டு தான், ஆனால் க்யூட்டாக இருந்துச்சு. வீடியோக்கெலாம் ஏதாவது தேவைப்படும், யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு பார்த்தேன். ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. 65 rupeesன்னு போட்டிருந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 வாங்கலாம் 2 வாங்கலாம்னு செலக்ட் பண்ணி கடைசியில் 3 வாங்கிட்டேன். கடையில் நாங்கள் இதெல்லாம் வாங்கி பில் போட்டுட்ருக்கும் போதே டெய்லர் வந்து ஃபோன் பண்ணிட்டாரு. ஒரு 10 daysக்கு முன்னாடியே பிள்ளைங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். லாஸ்ட் டைமில் கொடுத்தா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற டைமில் கிடைக்கவே மாட்டேது யூனிஃபார்ம். அதனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்துட்டேன். ஊருக்கெலாம் போகிற வேலை இருக்கே, அதனால் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அக்கா தைச்சிட்டு வந்து வாங்கிக்கோங்கன்னு ஃபோன் பண்ணார். சரி, அந்த வேலையும் முடித்த மாதிரி ஆயிருக்கும், அதையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கடையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை வந்து டெய்லர் கடைக்கு விட்டாச்சு. இந்த டைம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. ஏன்னா என்னோடய பிள்ளைங்க வந்து எந்த அளவுக்கு நல்ல பிள்ளைங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிள்ளைங்களும் எங்களுக்கு இது வாங்கி தரல அது வாங்கி தரலன்னு அடந்தான் பிடிப்பாங்க. எங்கள் பிள்ளைங்க வந்து யூனிஃபார்ம் கூட வேணாம், ஏற்கனவே வீட்டில் நிறைய யூனிஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது தைக்கக்கூடாதுன்னு ரொம்ப வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு செட்டாவது வாங்கி தைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் தைச்சிருந்தேன். பேக் வேண்டாம், லஞ்ச் பேக் வேண்டாம், வாட்டர் பாட்டிலாம் இப்போ தானே பப்ளிக் எக்ஸாமுக்கு வாங்கி கொடுத்தீங்க, அதனால் எதுவுமே வேண்டாம், டிஃபன் பாக்ஸ் வீட்டில் ஆல்ரெடி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்கங்க. இதெல்லாம் வாங்கினாலும் நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம், ஏற்கனவே இருக்கிறத தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளையும் போட்டாங்க. அதனால் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற எந்த ஃபீலிங்குமே எனக்கு இப்போ வரைக்கும் வரல. டெய்லர் கடையில் யூனிஃபார்ம்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆச்சு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.